இப்ப தாவேக்கா தலைவர் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட கேமரா தளபதி வந்த உடனே நான் மேலே ஏறி ஓடுவேன். ஓட உடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. கீழே போட்ட உடனே நான் வந்து சரி இதை தூக்கி போட்டாங்கன்னா நான் சால்வ் பண்ணணும்னு இது ஒதுக்கிட்டேன். அதான் இதெல்லாம் இட்டு போறாங்க. தளபதி மேல கேஸ் கொடுக்குறாங்க. இது மாரி எல்லாம் நடக்கக்கூடாது. டிவிகே மாநாட்டுல பவுன்சர்ஸ் வந்து என்ன தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்போ ரீசெண்டா இன்னொருத்தர் வந்து நான் தான் அந்த இடத்துல இருந்தேன், எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல, இது வந்து டிவிகே பத்தி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இதுல எது உண்மைன்னு தெரியல. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பொய்யா புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவரு மேல பிஎன்எஸ் செக்ஷன் 229, 248 படி வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அவரை யாராவது கவர்மெண்ட் அதிகாரி தூண்டுதல் பண்ணியிருக்காங்க, இல்ல அவர் கொடுக்கிற புகார் வந்து பொய்யுன்னு தெரிஞ்சும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல பிஎன்எஸ் செக்ஷன் 217 படி வழக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சார் சைட்ல இருந்து கோர்ட் மூலியமா வழக்கு பதிவு பண்ணி நஷ்டஈடும் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பவுன்சர்ஸ் வந்து தள்ளி விட்டது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவறுதான். அந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியும் பப்ளிக் ஒருத்தர் போயிருக்காரு. இந்த மாதிரி போனதும் தவறு. ஏன்னா இவர் ஒருத்தர் போறாருன்னா அதே மாதிரி இவரை பார்த்து பல பேர் வருவாங்க, அந்த இடத்துல ஒரு ஆபத்து ஏற்படும். அதனால இவர் போனதும் தவறு. இன்னொன்னு பவுன்சர்ஸ் வந்து தள்ளி விட்டதும் தவறு.